முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனுக்கு பிடிச்ச விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கும் போது உனக்கு என்ன பிடிக்குங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சு வைக்காமலா இருப்பேன்? இதோ உன் மனசுல நீ என்ன யோசிக்கிற, எது உனக்கு பிடிக்கும், எது உன் வாழ்க்கையில கிடைச்சா நீ சந்தோஷப்படுவேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் உனக்கு பிடிச்சதை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். இப்போது உன் வாழ்க்கை எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கூடிய சீக்கிரமே உன்னை நல்ல நிலைமைக்கு மாத்துறதுக்கு, உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு தயாராக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசு வேணும்னா உன்னை பயமுறுத்தலாம். நீ நினைக்கிறது நடக்காது, அது இப்படி போயிடும், இது அப்படி ஆகிடும்னு அவநம்பிக்கையை கொடுத்து உன் மனசு உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எப்படி உனக்கானது நீ நினச்சது போல நடக்காம போகும்? உன் வாழ்க்கையை நிச்சயமா நீ நினைப்பது போலவும், எதிர்பார்ப்பது போலவும், ஆசைப்பட்டது போலவுமே மாற்றி அமைக்கிறேன். நீ மட்டும் நேர்மறை எண்ணங்களை கைவிட்டுறாம தொடர்ந்து என் மேலே நம்பிக்கை வச்சு முயற்சி செய்யும் போது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும். உன் உடலுக்கும் மனசுக்கும் அமைதி கிடைச்சி நல்ல இதயத்தை அமைதியாக வச்சுக்கிட்டு நீண்ட ஆயுளோட, நிலையான ஆரோக்கியத்தோட, மிக அதிக காலம் சந்தோஷமாக உன் குடும்பத்தோட உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்தே தீர்வேன் என் செல்வமே. இனிமே உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய மோசமான காலம் நீடிக்காது. உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் துரத்தி அடிக்க போகிறேன். நீ இழந்தது எல்லாத்தையும் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். உன் சக்திக்கு மீறி நான் ஒருபோதும் உன்னை சோதிக்க மாட்டேன். நான் உனக்கு கொடுக்கிற சோதனைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது என் செல்வமே. உன்கிட்ட பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க போல தான் பேசி சிரித்து பழகுறாங்க. ஆனால் பல பேர் உன்னை ஏமாற்றிட்டு அவங்க மட்டும் சந்தோஷமாக வாழ்கிறத நீ பார்க்குறதானே. ஆனால் உன்னை ஏமாத்துறவங்க, உனக்கு துரோகம் செஞ்சவங்க இப்போது வேணும்னா நல்லா நிம்மதியாக வாழ்வது போல தெரியலாம். ஆனால் இந்த நிம்மதியும் சந்தோஷமும் சிரிப்பும் அவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இன்பமும் துன்பமும் யாருக்கும் நான் நிரந்தரமாக கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. ஒரு கட்டத்தில் சந்தோஷம்னா மறு கட்டம் துக்கமாக தான் இருக்கும். அதுவும் இப்படி அடுத்தவனை ஏமாற்றி பொழைச்சி சந்தோஷமாக வாழ்கிறவங்களுக்கெல்லாம் மிக சீக்கிரமாகவே ஒரு முடிவு காலத்தை நான் கொடுத்துருவேன். இந்த முருகனின் திருவிளையாடலில் என்ன நடந்தாலும் அதை எதிர்த்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு சமாளிக்க கற்றுக்கோ. நீ புன்னகச்சிக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிக்கும் போது என் பிள்ளையாகிய உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நானே தீர்த்து வைக்க ஓடி வருவேன் என் செல்வமே. இப்போது கூட உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடத்தணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உன்னை தேடி பேச வந்தேன். நீ நினச்சது எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும். யார் உன்னை நேசித்தாலும் சரி, யார் உன்னை வெறுத்தாலும் சரி, நீ எப்போதுமே நீயாக இருக்க பழகு. உன் மனசுக்கு பிடிச்ச காரியங்களையே செய்ய பழகு. எப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடத்தணுன்றது இந்த முருகன் எனக்கு தெரியும். உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த முறை வாழ்க்கையை சரியாக வாழ பழகு. இந்த உலகத்தில் ஒரு சிலர் ஆணவத்தோடும் அகம் பிடிச்சிக்கிட்டும் தப்பான விஷயங்களை தவறாக செஞ்சுக்கிட்டு தான் செஞ்சது சரின்னு நியாயப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய ஆணவமே அவர்களை அழிச்சுடுங்கிறது அவங்களுக்கு தெரியாது பாவம். அவங்க ஆணவத்தோடு உனக்கு செய்த செயல்களுக்கெல்லாம் தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன் என் செல்வமே. உனக்கு கெடுதல் செஞ்சவங்க யாரையுமே நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறதோ அல்லது அவர்கள் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட நினைப்பதோ வேண்டாம். அது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்க வேண்டியபடி நடக்கும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் சில காலமாகவே நிறைவேற்றி கொடுக்கலன்ற கவலை உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் மீன் போகாதுன்ற எண்ணத்தோட கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. இதுவரை நடந்ததும் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கதும் இனி நடக்க போகிறதுமே கூட என்னுடைய அருளால் தானே நடக்குது. அப்படி இருக்கும்போது
நான் எப்படி உனக்கு மனக்கலக்கத்தை கொடுப்பேன்? இதோ உன் மனசை அமைதிப்படுத்தி நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கண் கலங்கி கதறி அழுது தவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே நினச்சி வருத்தப்படாம ஓம் சரவணபவனு என் நாமத்தை சொன்னினா போதும். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் வந்து நிற்பேன் என் செல்வமே. அடுத்தவங்க 1000 வழிகளில் தப்பு செஞ்சு தவறு செஞ்சு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் நீ எப்போதுமே நேர்மையான முறையில் உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழணுன்ற அந்த பாதையை தேர்ந்தெடு. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது உன் வாழ்க்கையை நியாயமாய் நேர்மையாய் வாழும்போது நிச்சயமாக பொக்கிஷமான வாழ்க்கையை சிறப்பாகவே நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். இந்த நாள் சரியில்லைங்கிறதுக்காக இனி உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நீ வெறுத்துடக்கூடாது. இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கை கஷ்டமாகவும் கவலை நிறைஞ்சதாகவும் இருந்திருக்கலாம். இப்போது நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க தயாராக வந்திருக்கேன். இனி எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்த போகிறேன். யாரெல்லாம் உன்னை வேணாம்னு வெறுத்தாங்களோ அவர்களே நீதான் வேணும்னு தவிக்கும்படி எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக உருவாக்க போகிறேன். நீ பொறுமையாக காத்திருந்தீனா உன் பொறுமைக்கு நிச்சயம் சிறந்த பரிசு கிடைக்கும் என் செல்வமே. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால் அதுக்காக உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. உன் பிரச்சனைகள் எல்லாமே மனிதர்களால் உனக்கு உருவாக்கப்பட்டது தான். ஆனால் உன் பிரச்சனைகளை தீர்க்க வந்திருப்பது உன் அப்பன் முருகன் நாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது தீராத பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் என்பதை புரிந்து கொள். கோபப்படுறவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது. அமைதியாக சிரித்து பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்களும் கிடையாதுங்கிறத இப்போது என்னுடைய வாழ்க்கையில் நீ புரிஞ்சுக்கிட்டதானே? சில நேரங்களில் அடுத்தவங்க உன்னை ஏமாற்றும் போது நேர்மையான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தும் இவங்க இப்படி செய்கிறாங்களேன்னு கோபப்படுறத உன்னுடைய கோபத்திற்கான காரணத்தையும் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தவறு நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் அடுத்தவன் தப்பு செய்கிறான்னு தெரிஞ்ச பிறகும் நீ சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தீனா அப்புறம் உனக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமலே போயிடும். பேச வேண்டிய நேரத்தில் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல எந்திரிச்சு நின்று தைரியமாக கேள்வி கேட்க ஆரம்பி. அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சகிப்புத்தன்மையோட பொறுத்து போய்கிட்டே இருந்தீனா அப்புறம் உன்னை அடிமையாக நினச்சிடுவாங்க அல்லவா? இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் பக்கமாக உனக்கு சாதகமாக நானே எல்லா விஷயத்தையும் செஞ்சு நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் உடனே அதை நினச்சி கவலைப்படாமல் மனசுக்குள்ள முருகா முருகான்னு என்னையே நின. யார் மூலமாகவாவது எந்த வடிவத்திலாவது உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செஞ்சிடுவேன். உன் துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து போய் நீயும் உன் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் என் செல்வமே. உன்னை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க கர்ம வினைகள் எல்லாமே என் பெயரை சொல்லும்போதே உன்னை விட்டு விலகி போகிறத உன்னால் உணர முடியும். துன்பங்களையும் துயரங்களையும் அள்ளி போட்டுக்கிட்டு வந்து உன்னை பாடாப்படுத்துகிற உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் துரத்தி அடிப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். எத்தனை துயரங்கள் வந்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே நடக்காமல் இருந்தாலும் இதுவரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சமாளித்து வந்துட்ட. இப்போது உன் துன்பங்களுக்கு முடிவு கட்ட இந்த முருகன் நான் வந்துட்டேன் அல்லவா? இனி கவலையே வேண்டாம். நீ எப்போதும் யாருக்கும் தொந்தரவில்லாமல் யாருக்கும் தொல்லை கொடுக்காம நியாயமாக நேர்மையாக உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. நீ முதல்ல எப்போது என்னை பக்தியோட பாசத்தோட அப்பான்னு கூப்பிட்டியோ நான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோட என்னை சரணாகதி அடைஞ்சியோ அன்னையிலிருந்தே உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களும் என் பார்வையின் கீழே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ கஷ்டம் வந்தாலும் நேர்மையாக இரு. ஏமாந்தாலும் யாரையும் ஏமாற்ற நினைக்காதே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் நேரத்தையும் காலத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைக்கிறேன்.
உனக்கான நேரத்தை படைத்தவன் இந்த அப்பன் முருகன். நிச்சயம் அதை நல்ல நேரமாகவும் வெற்றிக்கான நேரமாகவும் நானே மாற்றி தருவேன் என் செல்வமே. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை மட்டும் என் பாதத்தில் வச்சுட்டு உன்னுடைய கடமைகளை செய்ய. உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் பாதுகாவலராகவும் நான் துணையாக நின்று எல்லா ஆபத்துகளிலிருந்து முழுமையாக உன்னை காப்பாற்றி நீ நினச்ச விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்படி நான் செய்ய போகிறேன். நீயே நம்ப முடியாத அளவுக்கு பேரதிர்ஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எந்த பாதிப்பும் உன்னை நோக்கி வராமல் நான் பாதுகாக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண நெருக்கடிகளையும் பண பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு செல்வ செழிப்போடு உன்னை வாழ வைக்க நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்வமே. இனிமே உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சால் மட்டும் போதும். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்துல நல்லா வாழணும்னு ஆசைப்படுற. ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்கிற சூழ்ச்சியாலும் அவங்க உனக்கு பண்ணுற பிரச்சனையாலும் மறுபடியும் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற. அந்த கெட்ட மனிதர்களுக்கு, உனக்கு சூழ்ச்சி செஞ்சு சூதுவாதோடு இருப்பவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டி உன் கண்ணீரை தொடச்சு நீ நினச்ச விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தரேன். தொடர்ந்து உன் வாழ்க்கையை சீரழிப்பதற்கும் உன்னை அழிப்பதற்குமாகவே போராடிக்கிட்டு சூழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சூழ்ச்சிக்கார மனிதர்களுக்கெல்லாம் தகுந்த பதிலடியை நான் கொடுக்குறேன். நீ இப்போ எதை நினச்சும் கவலைப்படாமல் அமைதியாக இரு. எது உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை துன்பப்படுத்த வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிறத நீ தீர்க்கமாக நம்பலாம் என் செல்வமே. நீ ரொம்ப நாளாகவே என்கிட்ட கேட்ட விஷயத்தை தான் உன் விருப்பம் போலவே உனக்கு நிறைவேற்றி தர்றதுக்காக உன்னை தேடி வந்தேன். சில காலமாகவே நீ மனசில் போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து வச்சு நீ என்கிட்ட வச்ச எல்லா கோரிக்கைகளையும் உன் விருப்பம் போலவே நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். ஓ முருகா.